பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும் என்று சொல்வார்கள். அதனைப் போன்று மறைந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நண்பர்களும் ரசிகர்களும் அவருடைய தொண்டர்களும் எப்போதும் தர்ம சிந்தனை உள்ளவர்களாக இருப்பார்கள். தங்களால் முடிந்த உதவியை மற்றவர்களுக்கு செய்வார்கள். இதனைப் போன்று சென்னை திருவன்மியூர் காமராஜர் நகர் பகுதியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற கனரா வங்கி ஊழியர் சரவணன் ராஜகோபால் அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் தீவிர தொண்டர், தீவிர ரசிகர். அவர் சென்னை திருவெண்மியூர் காமராஜர் நகர் 15வது தெருவில் உள்ள எம்ஜிஆர் ஃபவுண்டேஷன் சார்பாக பல்வேறு நற்பணிகளை செய்து வருகிறார். தற்பொழுது வெயில் காலத்தை கருதி நீர்மோர் பந்தல் துவக்கி வைத்தார். இதனை புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் செல்லப்பிள்ளை என்று கருதப்படும் திரு ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் துவங்கி வைத்தார். தரமணி தினேஷ் அவர்கள் கலந்து கொண்டார். சிவாஜி பாபு அவர்களும் முன்னிலை வகித்தார். வண்டலூர் அருகே மேலக்கொட்டையூரில் ஓல்டு ஏஜ் ஹோம் நடத்தி வரும் திரு வெங்கட்ராமன் அவர்களும் உடன் இருந்தார்கள். மற்றும் படப்பை ரமேஷ் அவர்களும் உடன் இருந்தார்கள். என் பேர் சரவணன், ஓய்வு பெற்ற கனரா வங்கி அதிகாரி. ஓய்வு பெற்றது 2022. மதுரையில் படிச்சுட்டு இருக்கிற காலத்தில் இருந்த இதய தெய்வத்தின் தீவிர ரசிகன் என்பதை விட பக்தன் என்று சொல்லிக்கொள்வதில் பெருமைப்படுகிறேன். வங்கி பணியில் இருந்ததால் என்னால் இதில் அவர் இதய தெய்வம் பேரில் நற்பணிகளை செய்ய நினைத்த எல்லாம் முடியாமல் போய்விட்டது. பணி நிறைவுக்கு பிறகு நான் இதய தெய்வம் பெயரில் இதய தெய்வத்தின் வளர்ப்பு மகனான திரு குமார் ராஜேந்திரன் அவர்களுடன் சேர்ந்து ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பித்து அவர் என்னுடன் கூட திரு வெங்கட்ராமன் தியாகு குருநாதர் அவர்களையும் சேர்த்துக்கொண்டு ஏழை எளிய மாணவர்களுக்கு வருடந்தோறும் 5000 ரூபாய் ஒரு மாணவியருக்கு கொடுத்து வருகிறது. சுமார் 15லிருந்து 20 மாணவிகளுக்கு கொடுத்து வருகிறது. இந்த நிகழ்ச்சிகள் எப்போது மே மாதம் இல்லை ஜூன் மாதம் இதய தெய்வத்தின் டாக்டர் எம்ஜிஆர் ஜானகி மாளிகை ஆற்காடு சாலையில் அமைந்துள்ள நினைவில்லத்தில் நடக்கும். இதை வருடந்தோறும் செய்து வருகிறோம். அது தவிர இதுபோல் கோடை காலங்களில் நீர்மோர் பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்குவதும், ஏழை எளிய யாராவது இருந்தால் திருமணத்திற்கு உதவி செய்வதும், யாராவது ஏழை எளியவர்களுக்கு ஏதாவது மருத்துவ உதவி செய்வதும். போன வாரம் கூட ஒருத்தருக்கு கேன்சராக இருக்கிறவருக்கு லக்ஷ்மி நாராயணன் என்ற ஒருவருக்கு 5000 ரூபாய் கொடுத்தோம் இந்த ட்ரஸ்ட்டு மூலமாக. இதை தலைவர் வாங்கி வைத்திருந்த எம்ஜிஆர் ஃபவுண்டேஷன் என்ன எம்ப்ளமுடன் அந்த காப்பிரைட்டை குமார் ராஜேந்திரன் அவர்கள் கொடுத்தது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். அதில் அதை இந்த எம்ஜிஆர் ஃபவுண்டேஷன் EMGEYR என்பதை இதய தெய்வத்தின் யார் அதை ட்ரஸ்ட்டை பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களால் மட்டுமே அதை பயன்படுத்த முடியும். அது எங்களுக்கு கிடைத்தது மிகவும் ஆச்சரியமான செயல் மட்டுமில்லை, இதய தெய்வத்தின் ஆசி என்று நான் நினைக்கிறேன். இதுபோல் இன்னும் நிறைய செய்ய வேண்டும் ஆசை இருக்கிறது. ஆனால் எல்லாம் செய்வது விதமான நன்கொடையும் பொதுமக்களிடமிருந்து வாங்காமல் செய்வது. எங்களின் சொந்த பணத்தை இதை போட்டு வாரம் செய்து கொண்டு வருகிறோம். எங்களுக்கு அதுபோல் பொதுமக்களிடமிருந்து நன்கொடை வாங்கி செய்வதில் எந்த விதமான அபிப்பிராயமும் கிடையாது. ஒருவேளை வாங்கி பண்ண நேருமானால் அதையும் தவிர்க்கதான் கூடுமே தவிர மற்றபடி இதை உபயோகப்படுத்த மாட்டோம். ஏனென்றால் அப்படி வாங்கி நாங்கள் செய்வோம் என்றால் எங்கள் பெயர் கெட்டுவிடும். எங்கள் பெயர் கெடும் என்பதை சொல்வதை விட இதய தெய்வத்தின் பெயர் கெட்டுவிடும். ஆகையால் தான் அதை முடிந்த வகையில் நாங்கள் தவிர்க்கிறோம். தெய்வத்தின் புகழ் ஓம்புக என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.